இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 56 அதிகாரம் 3வது வார்த்தை, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இன்றைக்கு இந்த பயம் என்கிற காரியம் அநேகருடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு பயங்கரமான உணர்ச்சிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை தடுமாற செய்து கொண்டிருக்கிறத நம்ம காண்கிறோம். ஆனால் வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பயப்படுகிற நாளில் நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். தேவனுடைய தாசர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பயப்படுகிற சூழ்நிலை வந்தபோதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தான் நம்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை புதிய வேலைக்கு போகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது, புதிய ப்ராஜெக்டை நான் ஆரம்பிக்கணும், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் ஒரு புதிய திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறேன், எனக்கு பயந்து இருக்கிறேன், இப்படி பல காரியங்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். பயத்தில் 2 வகை உண்டு. ஒன்று ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது தேவை. மற்ற ஒன்று இந்த எதிர்காலத்தை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ மனிதர்களை குறித்தோ நம்ம பயப்படும் பொழுது அந்த பயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், அந்த பயம் தேவையில்லை என்று சொல்லுகிறார். அநேகர் பாருங்கள், இந்த நாட்களில் அடுத்தவர்களை முறைத்து பார்க்குறாங்க, என்னை பார்க்குறதே எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிற ஆட்களெல்லாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். ஐயா, நான் தெருவில் நான் நடக்க முடியல, நான் சாலையில் நடந்து போகும்போது என்னை முறைத்து பார்க்குற போதே எனக்கு பயமாக இருக்கிறது, ஒரு கடைக்கு போய் நான் பொருளை வாங்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறவர்கள் என்னை முறைத்து பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்றெல்லாம் தேவையில்லாததுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பயப்படுகிறதும் அது பாவத்துக்கு ஒத்ததான காரியம். பாவத்தில் ஒரு காரியம் பயப்படுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலையில் பங்கடைவார்கள். எந்த லிஸ்ட்டில் வருகிறது பாருங்கள். மற்ற அவிவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரர், இவர்களுடைய அந்த இடத்துல எழுதும்போது பயப்படுறவர்கள எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படுறவர்கள அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படுகிற நாளில் சங்கீதக்காரர்கள் அவருடைய தாசர்கள் சொல்லுகிறபடி பயப்படுற நாளில் உம்மை நம்பு ஆண்டவரை. பயம் வரும் தான், நம் பயம் இல்லாமல் இல்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். பயம் என்ற உணர்ச்சி வரும்பொழுது நிச்சயமாக தைரியமாக விசுவாசமாக அறிக்கையிட்டு சொல்லுங்கள். சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், பயத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் பயப்படுகிற நாளில் என் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து விடுகிறோம். எதிர்காலத்தை குறித்து பயந்து விடுகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிறோம், வியாதிகளை பார்த்து பயந்து விடுகிறோம், சத்துருக்களை பார்த்து பயந்து விடுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாங்கள் பயந்து விடுகிறோம் ஆண்டவரை. ஆனால் இன்றைக்கு நல்ல வார்த்தை, பயப்படுகிற நாளில் கர்த்தரை நான் நம்புவேன். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் பயந்து இருக்கிறாங்க, அவர்களுக்கான வார்த்தை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கேடகம், அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நம்முடைய கண்மலை. ஆமாண்டவரை, பயப்படுகிற நாளில் உண்மையே நாங்கள் நம்புவோம், உண்மையே நோக்கி பார்ப்போம். நீர் எங்களை பாதுகாப்பீர், பராமரிப்பீர், ஆசீர்வதிப்பீர். துதி கனமகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.